பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மருத்துவமனையிலே ஒரு 3 வயது சிறுமி ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அந்த சிறுமிக்கு அவனுடைய 5 வயது சகோதரனிடமிருந்து இரத்தம் தேவைப்பட்டது. அவன் அதே நோயிலிருந்து சமீப காலத்தில் அதிசயமாக உயிர் பிழைத்திருந்தான். அந்த பையனுக்கு அந்த நோயை எதிர்க்க தேவையான எதிர்ப்பு சக்தி உருவாகி இருந்தன. மேலும் அவன் தன்னுடைய தங்கையினுடைய ஒரே நம்பிக்கையாக இருந்தான். நிலைமையை விளக்கி தன்னுடைய தங்கைக்கு இரத்தம் கொடுக்க தயாரா என்று கேட்டார். அவன் ஒரு கணம் மட்டுமே தயங்கினான். பின்னர் ஆழ்ந்து மூச்சு விட்டு, ஆமாம், என் தங்கையை காப்பாற்ற இது உதவும் என்றால் நான் கொடுக்கிறேன், எவ்வளவு வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினான். இரத்த பரிமாற்றம் நடந்து கொண்டிருந்த பொழுது அவன் தன்னுடைய தங்கையினுடைய பக்கத்தில் படுக்கையில் படுத்திருந்து அவளுடைய கன்னங்களில் நிறம் திரும்புவதைக் கண்டு புன்னகைத்தான். பின்னர் அவனுடைய முகம் வெளுத்து அவனது புன்னகை மறைந்தது. இறுதியாக அவன் பக்கத்தில் இருந்த செவிலியரை பார்த்து நடுங்கும் குரலில், நான் எப்போது இறக்க ஆரம்பிப்பேன் என்று கேட்டான். அந்த சிறுவன் மருத்துவரை தவறாக புரிந்து கொண்டு தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட தங்கையை காப்பாற்ற தான் இறக்க வேண்டும் என்று நினைத்திருந்தான். உண்மை தெரிந்தாலும் மற்றவர்களுக்காக இன்று நாம் எதை எவ்வளவு இழக்க தயாராக இருக்கிறோம்? நம் சேமிப்பை கொடுப்போமா? நம்முடைய நேரத்தை கொடுப்போமா? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்பதுதான் பரிசுத்த வேதம் சொல்லும் உண்மை. இதை நாம் நம்பியிருப்போமா?